மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இயற்கை சீற்றங்களால் பயிர்கள் சேதமுற்று உழவர்கள் வாட்டமுறும் போது அவர்களின் நலன் காக்கும் வகையில் இந்த அரசின் ஆதரவு கரம் உடனுக்குடன் நீட்டப்படுகிறது. இயற்கை பேரிடர் நிவாரணம் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 184 லட்சம் ஏக்கர் பரப்பு சுமார் 80 லட்சம் விவசாயிகளால் காப்பீடு செய்யப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளில் காப்பீட்டு கட்டண அமானியமாக ரூபாய் 6,773 கோடி தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மகசூல் இழப்பிற்கு 38 லட்சம் விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக ரூபாய் 6,063 கோடி வழங்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தினால் தமிழ்நாட்டில் வெள்ளம், புயல், வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் வாடிக்கையாகிவிட்டன. இதனால் ஏற்படும் பயிர் பாதிப்புகளால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்காமல் காத்திட தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் இயற்கை பேரிடர்களால் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் 16,20,000 ஹெக்டேரில் பெயர்பட்ட பயிர் சேதத்திற்கு ரூபாய் 2,045 கோடி நிவாரணமாக வழங்கப்பட்டது. இதனால் 25,36,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இது தவிர 2023-24 ஆண்டில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக 3,765 ஏக்கர் விளைநிலங்களில் படிந்த மணல் திட்டுக்கள் ரூபாய் 6 கோடி செலவில் வேளாண்மை பொறியியல் துறையினால் அகற்றப்பட்டு 2,580 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். வேளாண் கண்காட்சிகள், கருத்தரங்குகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வலியுறுத்தப்படி உழவர்கள் உள்ளிட்ட அனைவரும் பயன்பெறும் வகையில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்குகள் திருச்சி, ஈரோடு மாவட்டம், பெருந்துறை, திருவண்ணாமலை ஆகிய 3 இடங்களிலும், சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 முறை வேளாண் வணிக திருவிழாவும் நடத்தப்பட்டு நவீன தொழில்நுட்பங்கள், கண்டுபிடிப்புகள், வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், அறுவடை பின்சார் மேலாண்மை நுட்பங்கள், மதிப்பு கூட்டும் நுட்பங்கள், கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு நுட்பங்கள் போன்றவை காட்சியகப்படுத்தப்பட்டு ஏறத்தாழ 9 லட்சம் விவசாயிகள், மாணவர்கள், பொதுமக்கள் பார்வையிட்டனர். இக்கண்காட்சிகளில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொழில் முனைவரின் சுமார் ரூபாய் 7 கோடி மதிப்பிலான வேளாண் விளைபொருட்களும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டன. வேளாண் வணிகம் கடந்த 5 ஆண்டுகளில் அதிகபட்சமாக 137 லட்சம் மெட்ரிக் டன் வேளாண் விளைபொருட்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளன. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 75,500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 69 சேமிப்பு கிடங்குகள், 78 உலர்களங்கள், 28 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு சொந்த கட்டடங்கள், கிராமங்களில் தரம்பிரிப்பு கூடங்களுடன் கூடிய உலர்களங்கள் உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகள் ரூபாய் 368 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் புதிதாக ஒழுங்குமுறை விற்பனை கூடமும், ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் ஏற்றுமதி மையமும் ரூபாய் 15 கோடி மதிப்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இது தவிர 200 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகள் ரூபாய் 97 கோடியே 30 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுமார் 3,57,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளில் கூடுதலாக 150 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் இணைக்கப்பட்டு ரூபாய் 8,748 கோடி மதிப்பிலான 30 லட்சம் மெட்ரிக் டன் விளைபொருள் வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டு சுமார் 18 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். மேலும் கடந்த 2020-21 ஆண்டில் 1,08,000 மெட்ரிக் டன்னாக இருந்த ஈனாம் வர்த்தகம் இந்த அரசின் பல்வேறு சீரிய நடவடிக்கைகளால் தற்போது 8 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாக பண்ருட்டி, ஒட்டஞ்சத்திரத்தில் தலா 1000 மெட்ரிக் டன் குளிர்பதன கிடங்குகள், ஈரோடு மாவட்டத்தில் காய்கறி மற்றும் பழங்களை சேமிக்க 1,750 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 5 குளிர்பதன கிடங்குகள் ஆகிய அமைக்கப்பட்டு விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கூடுதலாக தொண்டாமுத்தூர், இளையான்குடி, திசையன்விளை,
மற்றும் நாயுடுமங்கலத்தில் மொத்தம் 600 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. குளிர்பதன கிடங்குகள் அமைப்பதற்கென மட்டும் ரூபாய் 27 கோடி செலவிடப்பட்டுள்ளது.